தமிழகம், அஸ்ஸாம், கேரளா உள்ளிட்ட 5 மாவட்டத்தில் நடந்து முடிந்துள்ள சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரும் 4ஆம் தேதி ஒரே கட்டமாக வெளியாக உள்ள நிலையில், மேற்கு வங்கம், தமிழகம், புதுச்சேரி ஆகிய மாநிலத்தின் முடிவுகள் மாற்றத்தை நோக்கி இருக்கக்கூடும் என்றே கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகள் உள்ளன. 2 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. முதற்கட்ட தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. 2ஆம் கட்ட தேர்தல் இன்று நடந்து வருகிறது. ஏற்கனவே தமிழகம், புதுச்சேரி ஆகிய மாநிலத்தில் தேர்தல் முடிந்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 85.15% வாக்குகள் பதிவானது. அசாமில் 126 தொகுதிகள் 789 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அதில் 85.64% பதிவானது. கேரளாவில் 78.23%, புதுச்சேரியில் 89.97% பதிவானது. தேர்தல் கமிஷன் உத்தரவின்படி அனைத்து இடங்களிலும் ஓட்டுப்பதிவு முடியும் வரை கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் இன்று மாலை ஓட்டுப்பதிவு முடிந்த பிறகு மாலை 6:30 மணிக்கு மேல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகும். தமிழகத்தை பொறுத்தவரையில் இதுவரை வரலாற்றால் இல்லாத வகையில் 85% வாக்குகள் பதிவாகி சாதனையை எட்டியது. இதன் மூலம் தமிழக தேர்தல் முடிவுகளுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே உள்ளது. புதிதாக நடிகர் விஜய் துவங்கியிருக்கும் தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்தில் மாற்றத்தை கொண்டு வருமா, ஆட்சிக்கு யார் வருவார் என்று எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகரித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு 160 முதல் 185 இடங்கள் வரை வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தன. அதிமுக 35 முதல் 70 இடங்கள் வரை பெறும் என கூறப்பட்டது. இறுதியில் திமுக கூட்டணி 159 இடங்களை பெற்று ஆட்சி அமைத்தது. அதிமுக கூட்டணி 75 இடங்களை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. முறையாக இதுவரை திமுக ஆட்சியை பிடிக்காத நிலையில் இந்த முறை தேர்தலுக்கு பிறகு நடக்கும் பிந்தைய கருத்து கணிப்புகள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி திமுகவுக்கு வாக்களித்தவர்களும் சிறுபான்மையினரும் புதியதாக அரசியலுக்கு வந்த விஜயின் தாவேகாவுக்கு வாக்களித்திருப்பதாக கூறப்படுவதால் இது என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக அமையும் என்றே சொல்லப்படுகிறது. மே 4 அன்று தமிழகம், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, மேற்கு வங்கம், கேரளா ஆகிய மாநிலத்தின் முடிவுகளில் மேற்கு வங்கத்தில் இந்த முறை பாஜக ஆட்சியை பிடிக்கும் என நம்பிக்கையுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரளாவை பொறுத்தவரையில் 2ஆம் இடத்திற்கு பாஜக வரக்கூடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. யார் ஆட்சி அரியணையில் ஏறப்போகிறார் என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகு பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்.